ரிதி வணக்கம். நேற்றைய தினம் ராமதாஸ் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அன்புமணி தலைமையிலான கும்பலை நிராகரிக்க வேண்டும் என்றும், தற்போதைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய அன்புமணி தலைமையிலான அணி என்பது மக்கள் சேவைக்காக அன்றி அதிகாரம் கிடைத்தால் அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதையும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள், அதனால் அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கூறி வீடியோ ஒன்றை நேற்றைய தினத்தில் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்று ஒரு பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நேற்று நான் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரண வேதனை எனக்கு மட்டுமே தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்ச்சியாக எப்போது அன்புமணி என் பேச்சை கேட்காமல் என் கொள்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டு பணத்திற்காக அலைய தொடங்கினாரோ அன்றே ஒரு தந்தையாக நான் செத்துவிட்டேன் என்று பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக நான் சிறை சென்றேன், ரத்தம் சிந்தினேன். ஆனால் அன்புமணி இன்று அந்த ரத்தத்தை சமூக நீதி வியாபாரமாக மாற்றிவிட்டார் என்று கடும் குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல் சீட்டையும் பல கோடிகளுக்கு விற்று நம் சமுதாயத்தின் உரிமைகளை அன்புமணி அடகு வைத்து விட்டார் என்றும், பெற்ற அப்பனையே கவனிக்காத ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தருவாரா? தன் மனைவியும் மகளையும் அதிகாரத்திற்காக பயன்படுத்தும் இவர் சாதாரண பாட்டாளி பெண்களுக்கு என்ன நன்மையை தருவார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து தர்மபுரியில் சௌமியா வெற்றி பெற்றால் அந்த தர்மபுரி விரைவில் அதர்மபுரி என்று பெயர் எடுக்கும் என்றும், அரசியலில் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் தன் தந்தை கலைஞர் சாகும் வரை கூடவே இருந்து கவனித்துக் கொண்டார். ஆனால் எனக்கு வாய்த்த பிள்ளையோ நான் உயிரோடு இருக்கும் போது என்னை செத்து போனதாக நினைத்து அரசியல் பண்ணுகிறார் என்று உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். இதைவிட ஒரு தகப்பனுக்கு பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும் என்ற கேள்வியும் ராமதாஸ் எழுப்பியிருக்கிறார். மாம்பழம் இனிக்கும் என்று இனி நம்பாதீர்கள், அந்த சின்னத்திற்குள் இப்போது துரோகம் என்னும் விஷம் ஏறிவிட்டது என்றும், அந்த விஷத்தை முறியடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கூடிய ராமதாஸ், அன்புமணியின் துரோக கும்பலுக்கு ஓட்டு போடுவது உங்கள் பெற்ற தகப்பன் தலையிலேயே நீங்கள் மண்ணெளி போடுவதற்கு சமம் என்று காட்டமான வார்த்தைகளையும் அதில் பயன்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஒருபோதும் ஜெயிக்க கூடாது. என் ரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கூடிய ராமதாஸ், அன்புமணி போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளிலும் அவரது துரோக கும்பலை மண்ணை கவர் செய்யுங்கள், தர்மம் ஜெயிக்கட்டும் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த ஒரு அறிக்கை என்பது அரசியல் ரீதியாக, அதாவது ஏற்கனவே தந்தை மகனுக்கு இடையிலான முரண் என்பது தொடர்ந்து நீண்டு வரக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் ராமதாஸ் நேற்று வீடியோ வெளியிட்ட நிலையில் இன்றைய நாளில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ரிதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.